வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது 10th தமிழில் இருக்கக்கூடிய ஓகேங்களா இயல் 2ல் ஓகேங்களா வினா விடை ஒரு 100 வினா விடையை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள். டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 30 கொஸ்டின் இருக்குது, டிஎன்பிசிக்கு 100 வினாத்தாள் இருக்குது. ஓகேங்களா, மிஸ் பண்ணாத பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 10th தமிழில் இயல் 2. அது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலை எழுதியவர் நீலாமணி. ஆன்சர் ஏ, நீலாமணி. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் பாரதியார். ஆன்சர் பி, பாரதியார். கொஸ்டின் நம்பர் 3 பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லாதில்லை பொருள். பொருளல்லாதவரை பொருளாக செய்யும் பொருளல்லாதில்லை பொருள். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? சொல் பின்வரும் நிலையணி. ஆன்சர் சி, சொல் பின்வரும் நிலையணி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4 பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக நூல் மற்றும் நூலாசிரியர். ஓகேங்களா, தேன்மலை நூலினுடைய ஆசிரியர் சுரதா. அப்போ 4 கமா. திருக்குறள் நீதி இலக்கியம் காதா திருநாவுக்கரசு 1 கமா. நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள் அப்போ 2 கமா. ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா. பாருங்க மறுபடியும், தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசர், நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள், ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் 5 பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. அதை பார்த்தீங்கன்னா நூலாசிரியர். குட்டி இளவரசன் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா ஓகேங்களா வே ஸ்ரீராம். அப்போ 3 கமா. சிறந்த சிறுகதைகள் 13 அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். அப்போ 4 கமா. காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். அப்போ 1 கமா. அன்றாட வாழ்வியல் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். அப்போ 2. அப்போ பாருங்கள் மறுபடியும், குட்டி இளவரசன் வே ஸ்ரீராம், சிறந்த கதைகள் 13 வள்ளிக்கண்ணன், காலம் ஸ்டீபன் ஹாக்கிங், அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6 குன்றேறி யானை போர் கன்றாற்றல் தன்கை தொன்று செய்பவன் வினை. குன்றேறி யானை போர் கன்றாற்றல் தன்கை தன்னொன்று செய்வான் வினை. இக்குறட்பாவில் பயின்றுந்துள்ள அணி ஊமை அணி. ஆன்சர் டி, ஊமை அணி. கொஸ்டின் நம்பர் 7 ஆதி வைத்திய நாத புரிக்கு நக்க நாக புரிக்க நாகுடுக. ஆதி வைத்திய நாத புரிக்கு காணாடுக என்ற அடியில் குறிப்பிட்ட கடவுளின் பெயர் என்ன? கடவுளின் பெயர் முருகன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8 குலசேகர ஆழ்வார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. குலசேகர ஆழ்வார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு. சரி. வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரளா மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. சரி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் 600
91வது பாடலை குலசேகர ஆழ்வார் பாடினார். சரி. அப்போ கூற்று 3மே சரி, கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி. ஓகேங்களா? 9வது கொஸ்டின். இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையை இன்னாதது. இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையை இன்னாதது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஆன்சர் சி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுத்துகிறார் யாரு? பாரதியார். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதை பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பாருங்க. மாயம். மாயம் அப்படின்னா விளையாட்டு. மாயம் என்பது விளையாட்டு. 2 கமா. விசும்பு அப்படின்னா வானம். விசும்பு என்றால் வானம். 1 கமா. ஊழி அப்படின்னா யுகம். ஊழி என்றால் யுகம். அப்போ 4 கமா. ஊழ் என்றால் முறை. ஊழ் என்றால் முறை. அப்போ 3 பாருங்க. மாயம் விளையாட்டு, விசும்பு வானம், ஊழி யுகம், ஊழ் முறை. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் டி. 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் டி. அடுத்தது 12வது கொஸ்டின். ஸ்டீபன் ஹாக்கிங் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பேரண்ட பெருவெடிப்பு கருத்துக்களை பற்றியான ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. சரி. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினர். சரி. பிரபஞ்சத்தை இயங்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 13. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அது பார்த்தீங்கன்னா சொல் பொருள். சொல் பொருள். தன் பெயல்னா குளிர்ந்த மலை. குளிர்ந்த மலை. அப்போ 3 கமா. ஆர் தருபு வெள்ளத்தால் மூழ்கி கிடந்த. அப்போ 1 கமா. பீடு அப்படின்னா சிறப்பு. பீடு என்றால் சிறப்பு. 4 கமா. ஈண்டி அப்படின்னா செறிந்த திரண்டு. அப்போ 2. மறுபடியும் பாருங்க. தன் பெயல் குளிர்ந்த மலை. ஆர் தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு சிறப்பு. ஈண்டி செறிந்து திரண்டு. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. சா கந்தசாமியின் படைப்பில் சாகித் அகாடமிக் விருது பெற்ற புதினம். சா கந்தசாமியின் படைப்பில் சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற புதினம் விசாரணை கமிஷன். ஆன்சர் டி. விசாரணை கமிஷன். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 15. தேவர் அணையார் கயவர் அவரும் தாம் மேவன செய்தலுகலன். தேவர் அணையர் கயவர் அவரவும் தாம் மேவன செய்தலுகலன். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 16. வளாநிலை வலு அமைதி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. வளாநிலை வலு அமைதி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க. மரபு வளாநிலை தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுவர். தென்னம் தோப்பு என்று கூறுவர். சரி. தென்னந்தோப்பு என்று கூறுவர். சரி. 2. வலு இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினமும் விடையும் பல வகை மரபுகளில் தொடர்புகளில் இலக்கண பிழையில்லாமல் வருவது. அப்போ தவறு. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் வினா வளாநிலை. அப்போ இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால்
வினா வளா நிலை, இது சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி, 1 3 மட்டும் சரி. அப்போ ஆன்சர் ஏ. 17 பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு, இலக்கண குறிப்பு. ஊழ் ஊழ் அப்படின்னா அடுக்கு தொடர், ஊழ் ஊழ் என்றால் அடுக்கு தொடர். அப்போ 4 கமா. வளர் வானம் வினைத்தொகை, வளர் வானம் வினைத்தொகை. செந்தி செந்தி அப்படின்னா பண்பு தொகை. இப்போ 2 கமா. வாரா ஒன்றன், வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ 3. மறுபடியும் பாருங்க, ஊழ் ஊழ் என்றால் அடுக்கு தொடர், வளர் வானம் என்றால் வினைத்தொகை, செந்தி அப்படின்னா பண்பு தொகை, வாரா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. 18வது கொஸ்டின், எந்த நாட்டில் உள்ள சாப்ட்டு வங்கி, சாப்ட்டு வங்கி பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கியது? எந்த நாட்டில் உள்ள சாப்ட்டு வங்கி பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கியது? ஜப்பான். ஜப்பான் நாட்டில் தான் பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கியது. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதை பற்றினா கொஸ்டின் நம்பர் 19. பட்டியல் எண் 1 பட்டியல் 2 எண்ணுடன் பொறுத்துக. 1949. ஓகேங்களா? பாருங்க, கண கண முந்தைய மொழிபெயர்ப்பு. அப்போ 3 கமா. 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு, முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு 1 கமா. 1942 வால்காவிலிருந்து கங்கை வரை, வால்காவிலிருந்து கங்கை வரை 4 கமா. 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. அப்போ 2. பாருங்க, 1949 கணமுத்தையா மொழிபெயர்ப்பு. 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு. 1942 வால்காவிலிருந்து கங்கை வரை. 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. 20வது கொஸ்டின், அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறும் அகத்திணை எத்தனை? அன்புடைய தலைவன் தலைவி இடையேயான உறவு நிலைகளை கூறும் அகத்திணை எத்தனை வகைப்படும்? அகத்திணை 7 வகைப்படும். 21வது கொஸ்டின், குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியில் பாடல்களின் எண்ணிக்கை. குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 105. 105. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 22. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. கலை சொற்கள். நேனோ டெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி. பாருங்க, மீதுள் தொழில்நுட்பம், மீனுள் தொழில்நுட்பம். அப்போ 3 கமா. பாருங்க, அல்ட்ராவல்டி ரே ராய்ஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள் 1 கமா. கன்சூமர் ராய்ஸ் அப்படின்னா விண்வெளி கதிர். காஸ்மிக் ராய்ஸ் அப்படின்னா விண்வெளி கதிர். அப்போ 4 கமா. இன்ஃப்ராரெட் ரைஸ் அப்படின்னா அகசிகப்பு கதிர், அகசிகப்பு கதிர். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, 23. செயற்கை டேஸ் கடைந்தும் உலக தியற்கை டேஸ் செயல் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சொற்கள். அதாவது செயற்கை அறிந்த, கடைந்து உலக தியற்கை அறிந்து செயல். அப்போ ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. மோசிகீரனார் யாரு? மோசிகீரனார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. களைப்பு மிகுதியால் மன்னனின் முரசு கட்டிலில் கண்ணயர்ந்து உறங்கி புலவர் மோசிகீரனார் யாரு? களைப்பு மிகுதியால் மன்னனின் முரசு கட்டிலில் கண்ணயர்ந்து உறங்கிய புலவர் மோசிகீரனார். சரி. மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னன், தகடூர் எரித்த பெருஞ்சேரல்
இரும்பொறை ஆவார். சரி. மாசற விசித்த வார்புரு வளர்பின் என்ற புறநானூறு பாடலை பாடியவர் மோசி கீரனார். மோசி கீரனா. சரி. அப்போ மூணுமே சரி. கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 25. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். என்னது? சொல் பொருள். வேள்வியினார். வேள்வியினார் அப்படின்னா நூல் வல்லோன், நூல் வல்லான், நூல் வல்லான் 2 கமா. கேள்வியினான் அப்படின்னா நட்பினான், நட்பினான் 1 கமா. தார் அப்படின்னா மாலை, தார் என்றால் மாலை 4 கமா. முனிவு என்றால் சினம், முனிவு என்றால் சினம் அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க. கேள்வியானான் அப்படின்னா நூல் வல்லான், கேள்வியானான் நட்பினான், தார் என்றால் மாலை, முனிவு என்றால் சினம் அப்போ 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. எந்த ஆண்டு MPI IPM எந்த ஆண்டு IPM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது? எந்த ஆண்டு IMP நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் நோயாளியின் ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது? 2016. ஆன்சர் டி. 2016. கொஸ்டின் நம்பர் 27. பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இயற்றிய நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி, மதுரை பதிற்று பத்தந்தாதி. இது எல்லாமே பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல். திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களையும், என்னது? திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் உடையது. திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் உடையது. சரி. திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல். ஆன்சர் சி. பரிபாடல். கொஸ்டின் நம்பர் 29. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். சொல் பொருள் பாருங்க. கவரி அப்படின்னா சாமரை, சா மறை அப்போ 3 கமா. தமர் அப்படின்னா உறவினர் 1 கமா. தீபவனம் அப்படின்னா கடம்பவனம் அப்போ 4 கமா. மீனவன் பாண்டிய மன்னன், மீனவன் பாண்டிய மன்னன் 2. மறுபடியும் பாருங்க. கவரை, கவரை அப்படின்னா சாமரை, தமர் அப்படின்னா உறவினர், தீபவனம்னா கடம்பவனம், மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. 30. கருத்துளை. கருத்துளை என்ற சொல்லையும் கோட்பாடையும் முதலில் குறிப்பிட்ட அமெரிக்க அறிவியலாளர். கருத்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்ட அமெரிக்க அறிவியலாளர் யார்? ஜான் வீலர். ஜான் வீலர். ஆன்சர் டி. 31. வித்துவக்கோடு. வித்துவக்கோடு என்னும் ஊரில் இறைவனாக உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார். ஆன்சர் ஏ. குலசேகர ஆழ்வார். கொஸ்டின் நம்பர் 32. முன்தோன்றிய மூத்த குடி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர்கருவியில் முன்துறை அப்படின்னு அகநானூறு நூல் சொல்லுது. அப்போ கருவூர் அப்படின்னா கருவூர்னு சொல்கிறாங்க. சரி. அடுத்து பாருங்க. கொற்கை கோமகன் கொற்கையாம் பெருந்துறை பதிற்று 10 தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை பற்றி
கூறுகிறது, தவறு. ஓங்கு இரும் பரம்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் சிலப்பதிகாரம் ஊர்கான் கதை. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் தொண்டி பற்றி கூறுகிறது. இது சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. கூற்று 1 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 33. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. இலக்கண குறிப்பு. கேள்வியானான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். அப்போ 4 கமா. காடனும் கபிலனும் எண்ணும்மை 1 கமா. ஆடுக வியங்கோல் வினைமுற்று. செந்தமிழ் பண்புத்தொகை 3. மறுபடியும் பாருங்க, வேள்வியானான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். காடனும் கபிலனும் அப்படின்னா எண்ணும்மை. ஆடுக வியங்கோல் வினைமுற்று. செந்தமிழ் பண்புத்தொகை. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. 34. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 35. வினா வகை. எது? வினா வகை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஏவல் வினா. சரி. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று வினவுதல். கொளல் வினா. தவறு. மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால் அறிவினா. சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. கூற்று 1 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. உரையாசிரியர்கள் பரிபாடலில் டேஸ் பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளன. உரையாசிரியர்கள் பரிபாடலில் டேஸ் பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளன. அப்போ பரிபாடலில் 70 பாடல்கள் உள்ளதாக கூறியுள்ளன. அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. விடை வகை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது கூறுவது குரல் விடை. சரி. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினாயெதிர் வினாதல் விடை. சரி. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது உற்றது உரைதல் விடை. தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி. கூற்று 1 2 மட்டும் சரி. 38. ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கப்படுகின்ற பரிபாடல் என்ற நூலிலிருந்து இன்று வரை கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 24. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி. கொஸ்டின் நம்பர் 40. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல்லு பொருள். பண்டி அப்படின்னா வயிறு. பண்டி என்றால் வயிறு. அப்போ 4 கமா. அசும்பிய ஒளி வீசுகிற 1 கமா. மூச்சு தலையுச்சி கொண்டை 2 கமா. நூவன்ற சொல்லிய. அப்போ 3. மறுபடியும் பாருங்க, பண்டி அப்படின்னா வயிறு, அசும்பிய ஒளி வீசுகிற, முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை,
நூவென்ற சொல்லிய. அப்போ ஆன்சர் 4,1,2,3 ஆன்சர் டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 41. கொஸ்டின் நம்பர் 41. சென்றவீர் 8 திக்கும், சென்றவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர், கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார், என்று பாடியவர் பாரதியார். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. அணிகலன்கள், அணிகலன்கள் பாருங்க. கிண்கிணி அப்படின்னா காலில் அணிவது, கிண்கிணி என்றால் காலில் அணிவது 3 சுட்டி நெற்றியில் அணிவது, சுட்டி என்பது நெற்றியில் அணிவது. குலை அப்படின்னா காதில் அணிவது, குலை என்பது காதில் அணிவது. சூளி தலையில் அணிவது, சூளி என்பது தலையில் அணிவது. மறுபடியும் பாருங்க. கிண்கிணி காலில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, கூளை காதில் அணிவது, சூளை தலையில் அணிவது. அப்போ ஆன்சர் 3,1,4,2 3,1,4,2 ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. பொருள்கோள் பற்றி பொருள்கோள் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்று எவை? பொருள்கோள் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புடி இசைப்பது கொண்டு ஈட்டோ அப்படின்னு புறநானூறு சொல்லுது. சரி, அதாவது நன்னூறு சொல்லுது. அப்படி நன்னூறு சொல்லுது. யாப்படி பலவினங் கோப்புடை மொழிகளை ஏற்புடி இசைப்பது கொண்டு கூட்டோ அப்படின்னு நன்னூறு சொல்லுது. சரி. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் அப்படின்னு ஓகேங்களா ஆற்று நீர் பொருள்கோள்னு சொல்லுது. சரி. விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றோடு ஏனையவர், இது முறை நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் பி. 44. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கின். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது என கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கின். ஸ்டீபன் ஹாக்கிங். கொஸ்டின் நம்பர் 45. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. கலை சொற்கள். அழகியல் அப்படின்னா அஸ்தாட்டிக் 2, கலைச்சொல் அப்படின்னா டெர்மினாலஜி அப்போ 4, கலை படைப்புகள் அப்படின்னா ஆர்டிஃபிகேட் 1, தென்மம் அப்படின்னா மை 3. அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3 ஆன்சர் பி. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 46. சதா வதானம் தொடர்பான கூற்றுகளை சரியான கூற்றுகள் எவை? சதம் அப்படின்னா ஓகேங்களா 100 என்று பொருள். சதம் என்றால் 100 என்பது பொருள். சரி. ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் சதாவதனம் என்னும் கலை சொற்கள் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். அப்போ கூற்று 1, 2, 3 சரி. கும்பாட்டம் என்று அழைக்கப்படுவது கரகாட்டம். ஆன்சர் சி. 48. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் இதில் இடம்பெற்றிருப்பவர். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் இதில் இடம்பெற்றிருப்பது
வலுவு மரபு வலுவமைதி மரபு வலுவமைதி. பட்டியல் 1 பட்டியல் 2 இணை பொறுத்துக கலை சொற்கள். சின்னம் அப்படின்னா சிம்பிள், சிம்பிள் அப்படின்னா சின்னம். எம்பளம் சின்னம் என்பது எம்பளம், சின்னம் என்றால் எம்பளம். ஆய்வேடு அப்படின்னா டிசீஸ், அப்போ 2,1. அறிவாளர் அப்படின்னா இன்டெலிஜென்ட் 4, குறியீட்டியல் அப்படின்னா சிம்பிளிசம், சிம்பிளிசம் அப்போ 3. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3 ஆன்சர் ஏ. சிவசக்தி சிவபக்தி சிவபக்தி மிக்க பரஞ்சோதி முனிவரால் பிறந்த ஊர். சிவசக்தி மிக்க பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? திருமறை காடு. ஆன்சர் பி திருமறை காடு. கொஸ்டின் நம்பர் 51 கரகாட்டம். என்னது? கரகாட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. நிராரா வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. சரி. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடுகிறது. குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. சரி. கரகாட்டம் நிகழ்வதினால் இத்தனை பேர்தான் நிகழ்த்த வேண்டும் என வரையறை இல்லை. அப்போ கரகாட்டம் நிகழ்த்துவதால் இத்தனை பேர் தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. தேமாந்துர தமிழோசை உலகமெல்லாம், தேமாந்துர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற அடிகளை பாடியவர் பாரதியார். என்ற அடிகளை பாடியவர் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 53 உனக்கு பிடித்த, அதாவது உனக்கு படிக்க தெரியாது, உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் மேரி மெக்லியோட் பெத்தியூன் பற்றிய நூல் எழுதியவர் கமலாலயன். கமலாலயன் ஆன்சர் சி கமலாலயன். அடுத்து பாருங்க, காவடி ஆட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இலங்கை மலேசியா உட்பட புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழும் பிற நாடுகளிலும் காவடியாட்டம் ஆடப்படுகிறது. சரி. காவடியாட்டம் ஆடப்படுகிறது. சரி. கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல், பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். காவடியின் அமைப்புக்கேற்ப மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவைக்காவடி என்று அவற்றை அழைக்கின்றனர். சரி. காவடியாட்டத்தின் துணையாட்டமே மயிலாட்டம் ஆடப்படுகிறது. காவடியாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது. தவறு. அப்போ ஆன்சர் 1, 2 மட்டும் சரி. கூற்று 1, 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 55 அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்று போற்று. அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்று போற்றி. இப்பாடல் அடியை பாடியவர் செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர். கொஸ்டின் நம்பர் 56 பட்டியல் 1 பட்டியல் 2 இணைய பொறுத்துக வலு அமைதி. திணை வலு அமைதி. இதில் எது அப்படின்னா திணை வலு அமைதி. என் அம்மை வந்தால் மாட்டை அழைத்தாள். அப்போ 2, பால் வலு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா மகளை அழைத்தல். 1, இட வலு அமைதி. இட வலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். 4, கால வலு அமைதி. பிரதமர் நாளை தமிழகம் வருகிறார். பிரதமர் நாளை தமிழகம் வருகிறார். 3. மறுபடியும் பாருங்க, திணை வலு அமைதி. என் அம்மை வந்தால் மாட்டை அழைத்தாள். அடுத்தது பால் வலு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா மகளை அழைத்தல். இடவலு அமைதி. இந்த மாறன்
ஒரு நாடும் பொய் கூற மாட்டான். கால வலு அமைதி, பிரதமர் நாளை தமிழகம் வருகிறார். அப்போ ஆன்சர் 2,1,4,3 ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டால் எவ்வகை வணி? ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டால் எவ்வகை வினா அப்படின்னா அரியா வினா. ஆன்சர் டி, அரியா வினா. அடுத்து பாருங்க 58. ஒயிலாட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவது இல்லை. தவறு. ஒயிலாட்டத்தை இருவரிசையாக நின்று ஆடுகின்றனர். ஒயிலாட்டத்தை இருவரிசையாக நின்று ஆடுகின்றனர். சரி. ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கத்தில் உள்ளன. சரி. அப்போ கூற்று 2, 3 சரி. கூற்று 2, 3 சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 59. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. வளாநிலை திணை வளாநிலை அப்படின்னா செழியன் வந்தான். அப்போ 3, பால் வளாநிலை கண்ணகி உண்டாள் 1, இட வளா நிலை நீ வந்தாய் 4, கால வளநிலாய் நேற்று வந்தான் 2. மறுபடியும் பாருங்க. திணை வளாநிலை அப்படின்னா செழியன் வந்தான். பால் வளாநிலை அப்படின்னா கண்ணகி உண்டாள். இட வளாநிலைனா நீ வந்தாய். கால வளாநிலைனா நேற்று வந்தான். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2 ஆன்சர் சி. திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணங்கு தீர்த்த படலம் எத்தனையாவது படலமாகும்? திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடான பிணங்கு தீர்த்த படலம் எத்தனையாவது படலமாகும்? 56வது படலமாகும். ஆன்சர் ஏ, 56வது படலமாகும். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 61. கடைத்தெரு எங்கே உள்ளது? 61. கடைத்தெரு எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என கூறும் கூறல் எவ்வகை விடை? கடைத்தெரு எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் எவ்வகை வினா? சுட்டு விடை. எவ்வகை விடை? சுட்டு விடை. கடைத்தெருவுக்கு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? சுட்டு விடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 62. தேவராட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. தேவராட்டம் என்பதற்கு வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என்பது பொருள் கொள்ளப்படுகிறது. சரி. இவ்வாட்டத்தில் பெரும்பான்மையோர் 7 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபாக உள்ளது. தப்பு. உரிமை என பொதுவாக அழைக்கப்படுவது தேவதும்பி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவியாகும். சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1, 3 மட்டும் சரி. கூற்று 1, 3 மட்டும் சரி. அடுத்து பாருங்க 63வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஓகேங்களா? வலு பாருங்க. திணை வலு இதில் எது? செழியன் வந்தது 4, பால் வலு கண்ணகி உண்டான் அப்போ 1, இடவலு நீ வந்தேன் 2, காலவலு நேற்று வருவான் அப்போ 3. பாருங்க மறுபடியும். திணைவலு செழியன் வந்தது. பால்வலு கண்ணகி உண்டான். இடவலு நீ வந்தேன். காலவலு நேற்று வருவான். அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் 4, 1, 2, 3 ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. கந்தசாமி இயற்றிய புதினங்களுக்கு இடம்பெறாதவை எவை? வசந்த குமாரி தான் இடம்பெறாதது. மீதி எல்லாமே சூரிய வம்சம், தொலைந்து போனவர்கள், சாயவனம், இது எல்லாமே கந்தசாமி இயற்றிய புதினம்.
அடுத்தது கம்பர் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது. ஓகேங்களா, சடகோபன் அந்தாதி தான் பொருத்தமற்றது. மீதி எல்லாமே ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி எல்லாமே கம்பர் எழுதிய நூல். அடுத்து 66வது கொஸ்டின். ஆலந்து மேலே கோடை குளந்த வாளின் நெடிய குரங்கு. ஆலந்து மேலே கோடை குளந்துள வாளின் நெடிய குரங்கு எவ்வகை பொருள்கோள்? கொண்டு கொட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்று. சரி. புறவியாட்டம், புறவி நாட்டியம் என அழைக்கப்படும் இவ்வாட்டம் மராட்டிய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. சரி. இது ராஜஸ்தானில், ஓகேங்களா, ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்னும் கேரளாவில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி. கூற்று 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 68. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. அதாவது பெரும்பொழுது. பொறுத்துக. பெரும்பொழுது. கார்காலம் என்பது ஆனி புரட்டாசி, ஆவணி புரட்டாசி தான் பெருங்காலம். அதாவது கார்காலம் ஆவணி புரட்டாசி 3, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை 4, பின்பனி காலம் மாசி பங்குனி 1, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. மறுபடியும் பாருங்க, கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, பின்பனி காலம் மாசி பங்குனி, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் ஏ. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சிறுபொழுது பார்த்தது பெரும்பொழுது, இப்போ சிறுபொழுது. குறிஞ்சிக்கு யாமம் 3, முல்லைக்கு பாலை அப்போ 1, மருதத்துக்கு வைகை அறை அப்போ 4, நெய்தலுக்கு ஏற்பாடு அப்போ 2, மறுபடியும் பாருங்க, குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகை அறை, நெய்தலுக்கு ஏற்பாடு. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 70. கீழ்கண்ட எந்த நாட்டின் தலைநகரில் ராஜராஜ சோழன் தெரு என்பது இன்னும் உள்ளது? கீழ்கண்ட எந்த நாட்டில் தலைநகரில் ராஜராஜ சோழன் தெரு என்னும் இன்றும் உள்ளது? மலேசியா. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம் அப்படின்னா 2வது பருவம் தான் செங்கீரை பருவம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 72. பாருங்க, தப்பாட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? தப்பு என்று ஒலிப்பதால் அந்த ஒலியின் அடியாக தப்பு என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. சரி. தகதக தந்த என தாளம் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசையை குறித்து பதிவு செய்துள்ளார். யாரு? அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். சரி. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றான பறை இடம்பெறுகிறது. அப்போ இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர். நட்சத்திரங்களின் நடுவே வெறும்பொழுது ஆகிய கவிதைகளின் தொகுதிகளை படைத்தவர் உமா மகேஸ்வரி. ஆன்சர் ஏ, உமா மகேஸ்வரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 74. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கருபொருள் ஊரு. பாருங்க, குறிஞ்சிக்கு சிறுகுடி 2, முல்லைக்கு சேரி 1, நெய்தலுக்கு பாக்கம் 4, பாலைக்கு குறும்பு அப்போ 3, மறுபடியும் பாருங்க, குறிஞ்சிக்கு சிறுகுடி, முல்லைக்கு சேரி, நெய்தலுக்கு பாக்கம், பாலைக்கு குறும்பு. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, 75. பிரெஞ்சு தேசிய நூலகம்
பிரெஞ்சு தேசிய நூலகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளுக்கு கையெழுத்து பிரதிகள் உள்ளன. கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. சரி. அங்கிருந்து தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்படாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? தனிநாயகம் அடிகள் சொல்கிறாரு. சரி. மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்களும் இங்கு உள்ளா. அப்போ அதுவும் சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. கூற்று 1 2 3 சரி. 76வது கொஸ்டின். திரளாபதி திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக டேஸ் இருக்கிறது. தெருக்கூத்து. 77வது கொஸ்டின். ஆளுமையை அடையாளம் காண்க. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று மற்றும் தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்? முத்துசாமி. நாடகத்தில் பயன்படுத்தும் போது இசைமுறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்கள் திகழ்ந்தவர் யார்? முத்துசாமி. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாட்டு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் யாருன்னா கந்தசாமி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 78. டேஸ் என்பது மழை வேண்டி நிகழப்படுத்து இருக்கிறது. டேஸ் என்பது மழை வேண்டி நிகழப்படுவதாக இருக்கிறது. அர்ஜுனன் தபாசு. கொஸ்டின் நம்பர் 79. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுவது எவ்வகை வலு? வளாநிலை. மரபு வலு. ஆன்சர் சி. மரபு வலு. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. கருப்பொருள் மரம். பாருங்க, குறிஞ்சிக்கு ஓகேங்களா அகில். குறிஞ்சிக்கு அகில். அப்போ 4 கமா. முல்லைக்கு கொன்றை. அப்போ 3 கமா. மருதத்துக்கு காஞ்சி 2 கமா. பாலைக்கு இடுப்பை 1 கமா. மறுபடியும் பாருங்க, குறிஞ்சிக்கு அகில், முல்லைக்கு கொன்றை, மருதத்துக்கு காஞ்சி, பாலைக்கு இடுப்பை. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க 81வது கொஸ்டின். அன்பும் அறனும் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோள். ஆன்சர் சி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கருப்பொருள் பூ. குறிஞ்சிக்கு காந்தல் மலர். அப்போ 4 2 கமா. நெய்தலுக்கு தாளை 1 கமா. மருதத்துக்கு தாமரை. அப்போ 4 கமா. பாலைக்கு குரவம் 3 கமா. மறுபடியும் பாருங்க, குறிஞ்சிக்கு காந்தல், நெய்தலுக்கு தாளை, மருதத்துக்கு தாமரை, பாலைக்கு குரவம். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் ஏ. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு 1988. அப்போ காலத்தின் சுருக்கமான வரலாறு எப்போ வெளியானது? 1988. தோர் பாவை கூத்து தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. திருக்குறளில் திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றி செய்திகளை காண முடிகிறது. சரி. தோற்பாவை கூத்து கையுறையை பாவகை கூத்து தோற்பாகவை கூத்து கையுறை பாவை கூத்து பொம்மலாட்ட என்பதாகவும் மாற்றம் பெற்றுள்ளது. சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. கூற்று 1 2 3 சரி.
டி ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 85. எட்வின் ஹப்புல் எந்த ஆண்டு நம் பால் வீதி தோன்றும் பல பால் விதிகளை உள்ளன என நிரூபித்தார்? எட்வின் ஹப்புல் எந்த ஆண்டு நாம் பால் வீதி போன்று பல பால் வீதிகள் உள்ளன என நிரூபித்தார்? 1924. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 87வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கருப்பொருள் மக்கள். அப்போ குறிஞ்சியில மக்களை எப்படி இருப்பாங்க? வெர்பன். குறிஞ்சியில வெர்பன் 4 கமா. நெய்தல சேர்பன் 3 கமா. முல்லையில் தோன்றல் 2 கமா. பாலையில் எயினர் அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்க. குறிஞ்சியில வெர்பன், நெய்தலுக்க சேர்பன், முல்லைக்கு தோன்றல், பாலைக்கு எயினர். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்து 88வது கொஸ்டின். குமரகுருப என்ற நூல் தொடர்பான கீழ்கண்ணும் கூற்றுகளில் சரியானது. குமரகுருவரை இயற்றிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலாம்பகம், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலாம்பகம், சகலகலா வள்ளிமாலை, திருவாரூர் மும்மணி கோவை. சரி. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளை புலமை பெற்று விளங்குகிறார். சரி. குமரகுருவர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு ஆகும். தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது. உற்றது உரைதல் விடை. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கருப்பொருள் தெய்வம். மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திரன் அப்போ 2 கமா. நெய்தலுக்கு வருணன் அப்போ 4 கமா. முல்லைக்கு திருமால் 1 கமா. பாலைக்கு கொற்றவை. மறுபடியும் பாருங்க. மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், முல்லைக்கு திருமால், பாலைக்கு கொற்றவை. அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 3. 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க. கம்பர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என பெயரிட்டார். சரி. திருவெண்ணெய்நல்லூர் சந்திரன் ஸ்வர்கி என்ற வள்ளல் கம்பரை ஆதரித்தார். தப்பு. கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். கம்பராமாயண பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. கம்பர் சோழநாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி. அப்போ கூற்று 1, 2 1, 3 மட்டும் சரி. 1, 3 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 92. அண்டப்பகுதியை உண்டை பிறக்கும். அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும் டேஸ் சிறியாக பெரியோன் தெரியின். இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். ஆன்சர் டி. திருவாசகம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர். தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கந்தசாமி. அப்போ 4 கமா. திருக்கை வழக்கம் என்ற நூலை எழுதியவர் கம்பர். அப்போ 2 கமா. நீதிநெறி விளக்கம் குமரகுருவர். அப்போ 1 கமா. கற்பாவை உமா மகேஸ்வரி 3. மறுபடியும் பாருங்க. தங்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற நூலை எழுதியவர் கந்தசாமி. திருக்கை விளக்கம் கம்பர். நீதிநெறி விளக்கம் குமரகுருவர். கற்பாவை உமா மகேஸ்வரி. அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 1 கமா 3. ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 94. அகப்பொருள் இலக்கணம் தொடர்புடைய கூற்றுகளில் தவறானது. அகப்பொருள் இலக்கணம் தொடர்புடைய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. முதற் பொருள் நிலமும் பொழுதும். சரி. பெரும்பொழுது ஓராண்ட 6 கூறுகளை பிரிப்பது. சரி. சிறுபொழுது ஒரு நாளை 6 கூறுகளாக பிரிப்பது. சரி.
எல் என்றால் திங்கள் என்பது பொருள். எல் என்றால் திங்கள் என்பது பொருள். ஓகேங்களா? தப்பு. எல் என்றால் ஞாயிறு என்பது தான் பொருள். அப்போ தவறானது ஆன்சர் டி. 95. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சீன பேரரசர் குப்லாய்கனின் ஆணையின் கீழ் சீனாவில் சிவன் கோயில் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இக்கோவிலில் உள்ளது. சரி. சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் பாண்டியர்கள் காலத்து சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தப்பு. சீன நாட்டில் காண்டான் நகருக்கு வடக்கே சூவான் சென் என்னும் துறைமுகம் நகருக்கு அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் அடிக்கடி வந்து சென்றுள்ளன. இது சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ 1, 3 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 96. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? கொளல் வினா. ஆன்சர் பி கொளல் வினா. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பிறந்த மாவட்டம். உமா மகேஸ்வரி மதுரையில் பிறந்திருக்காங்க. அப்போ 2, செய்குதம்பி பாவலர் எங்கே பிறந்திருக்காரு? கன்னியாகுமரி. அப்போ 1, சா கந்தசாமி எங்கே பிறந்திருக்கிறாரு? நாகப்பட்டினம். அப்போ 4, குமரகுருவர் எங்கே பிறந்திருக்கிறாரு? தூத்துக்குடியில் பிறந்திருக்கிறாரு. அப்போ 3, மறுபடியும் பாருங்க. உமா மகேஸ்வரி மதுரை, செய்குதம்பி பாவலர் கன்னியாகுமரி, சா கந்தசாமி நாகப்பட்டினம், குமரகுருவர் தூத்துக்குடி. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 98. ஐந்திணைகளில் நெய்தல் திணையின் கருவொருள் தொடர்பான கூற்றில் தவறானது எது? அதை பார்த்தீங்கன்னா திணையில், நெய்தல் திணையில் பாருங்கள். பண் என்றால் செவ்வழி பெண், ரைட்டு. மரம் ஞாழல் சரி. நீர் உவர்களி சரி. யாழ் மட்டும் நெய்தல் யாழுங்கிறது தவறு. அப்போ தவறானது ஆன்சர் பி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரமத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரமத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது அப்படின்னா 5வது திருமொழியாக உள்ளது. வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? வயது வந்தோர் கல்வி திட்டத்தில், அதாவது கொஸ்டின் நம்பர் 100. வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா வே. குணசேகரன். இத்துடன் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2 100 வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.